அந்த கட்சியோட தலைவர் மேல செருப்பு வீசினது அதுவும் அவர் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் 5 இடங்கள்ல கூட்டம் நடந்திருக்கு. இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏற்படும். தம்பி அந்த வீடியோ கொஞ்சம். அதாவது நான் பார்த்தவரை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்த சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கையை வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்கிறாரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு இருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்கள்ல தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அந்த நீங்க அது லைவ்லயும் பாத்தீங்க. சில சேனல்கள் அது லைவும் போட்டிருந்தீங்க. அது போடுங்க. நம்மபடி இருக்குது. முழுசா கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க. போயிடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது. என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா. தண்ணி பாட்டில் கொடுங்க. அதுல கீழே தண்ணி பாட்டில் அவங்க நீங்க பார்த்துருக்கீங்க. பார்க்கல கீழே அவங்களுக்கான உதவிகளை கேட்கறாங்க. கீழ் உதவிகளை கேட்கிறாங்க. அந்த உதவிகள் கேட்கும் போது யாரும் அதை கவனிக்கல. அதன் பிறகுதான் அவங்ககிட்ட சொல்லி அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்க போட்ட லைவ் தான். வேற யாரும் நாங்க யாரும் புதுசா போய் எடுக்கலையே. எல்லா தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியாவில் போட்ட லைவ் தான் நாங்களும் இதுல எடுத்திருக்கிறோம். பொதுவாக ஒரு அரசியல் கட்சினா நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லலை. பொதுவாக ஒரு அரசியலுக்கு எந்த அரசியல் கட்சினாலும் சரி, ஒரு நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்டில் இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்கள் எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்கிரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. முன் சீட்டில் தான் எல்லாரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேலே நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அது நேர்மாறா அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு. அந்த இடங்கள்ல கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலான்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார இடங்கள் நாங்க நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள்ல தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டு போய் அந்த இடங்கள்ல நிறுத்தினதா காவல்துறையினுடைய தகவல், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. ஆக கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. வாகனத்துல முன்பகுதியில நின்று
அங்கிருந்து நம்ம திருக்கம்பள்ளி ரவுண்டானால இருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேல நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமா இருக்கு. தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தாதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் முன் சீட்ல இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ள போகணும், ஸ்கிரீன் போடணும், லைட் ஆஃப் பண்ணணும்? இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்கு. நான் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்கிறேன், தொடர்ச்சியா எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் இருக்கிறீங்க. சோசியல் மீடியாலேயும் இது போன்ற கேள்விகள் இருக்கு. இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், துணை 2ஆம் மட்ட தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையாவது ஒரு கேள்வி ஒண்ணு முன் வச்சிருக்கணும், இல்ல அவங்களாவது அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும். ரெண்டும் எதுவுமே இல்லை. ரவுண்டானால அவர் மேல பஸ் மேல ஏறி நின்று அவரு பார்த்துட்டு தான் போனாரு அப்படின்னு அந்த வீடியோ கூட ரவுண்டானா வரைக்கும் முன்வரிசையில நின்னவங்க, மேல நின்னவங்க ரவுண்டானாவில் ஒரு இடங்கள்ல மேல ஏறி கையை காட்டிட்டு கீழே போறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள போகணுங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வி. அப்ப அந்த வழி நெடுக நின்று 500 மீட்டர் தூரத்துக்கு நின்னவங்க முன் சீட்ல இருந்திருந்தாலோ மேல இருந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க, கூட்டத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட வந்த 3-4,000 பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ள வரும்போது தான் இது போல நெரிசல் ஏற்பட்டது. ஆக சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் நடக்குது, ஒரு 15,000 பேர் வரைக்கும் அங்க கலந்துருப்பாங்க. அந்த கூட்டங்கள்ல எந்தவித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு. அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது? வழக்கமா ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்ப சகோதரர் கூட கேட்டாரு, வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க, நான் வந்து ரெகுலரா நான் வந்து வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், எல்லா நாளும் நான் வேகமா தான் போவேன், சில நாளா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், ஆனால் எல்லா நாளும் வேகமா தான் போவேன், ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகல, இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்தினா எந்த ஊர்லயும் நடக்கல, இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமா தான் ஓட்டுறேன், ஆனா இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க, விக்கிரவாண்டியில நடந்தப்ப இறந்தது, மதுரையில மாநாடு நடந்தப்ப இறந்தது, ஒவ்வொரு ஊர் வரையும் தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலயே அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காம இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.